ரொம்ப அழகா இருக்க. ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே பேபி. ஆஹா, இப்போ ஐஸ் வைக்கிறத முதல்ல நிறுத்து. சரி சொல்லு, இப்போ நம்ம எங்க போறோம்? சர்ப்ரைஸ். இவ்வளவு சீக்கிரம் நான் எப்படி சொல்லுவேன்? சுவாஸ், நீ என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இதுதான் உன்னோட சர்ப்ரைஸ். பயப்படாத. இது இது யாரோட வீடு? ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே ஆர்த்தி. இதுதான் உனக்கான கிஃப்ட். நீதான் வாங்கிட்டு வந்த, நீயே ஓபன் பண்ணி காட்ட. சரி. சுவாஸ், நீ நீ எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்க? என்னோட செக்ஸி டாலுக்காக செக்ஸியான ட்ரெஸ். சரி, எனக்காக இதை போட்டு காட்டு. சுவாஸ், இல்ல, இப்ப வேணாம், இப்ப வேண்டாம். அப்படியா? சரி, ஓகே, நானே போட்டு விடுறேன். சுவாஸ், இல்ல, ப்ளீஸ், இல்ல. ஐ லவ் யூ ஆர்த்தி. நான் உன்னை அதிகமா காதலிக்கிறேன். அதிக அன்பை வெளிப்படுத்த நினைக்கிறேன். ஐ லவ் யூ லாட். இல்ல இல்ல சுவாஸ், இது சரியில்லை. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆர்த்தி ஆர்த்தி ஆர்த்தி, என்னாச்சு ஆர்த்தி? ஆர் யூ ஓகே? ஏதாவது அடிபட்டுச்சா? காட்டு. இல்ல, ஒன் செகண்ட் நான் பரவாயில்ல. ஒண்ணு இல்ல. கொஞ்சம் மேல. இங்கயா? ஆர்த்தி, அப்பா. அங்கிள், அவன் மேல எந்த தப்பும் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். என்ன பண்ண? வீட்டுக்கு வா, உங்க பேசிக்கிறேன். அப்பா, வா, விடுங்கப்பா. வான்னு சொல்றல. வா, ப்ளீஸ் அங்கிள். ஐயோ, என்னங்க? ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? வயசு பொண்ணை யாராவது கை நீட்டி அடிப்பாங்களாங்க? உங்களுக்கு என்னதாங்க ஆச்சு? அவ என்ன பண்ணான்னு அவகிட்டே கேளு. ஒரு பையன் கூட உன்னால எப்படி அப்படி யோசிக்க முடிஞ்சது? அப்பா, நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல. அவன் பேரு சுவாஸ். நாங்க ரெண்டு பேரும் உண்மையா காதலிக்கிறோம். ஐயோ, இதெல்லாம் நடக்காது. எல்லாம் தெரிஞ்சு ஏன் எப்படி ஒரு தப்பு பண்ற? உனக்கு நல்லா தெரியும்ல, நீ ஒரு பொண்ணும் கிடையாது, பையனும் கிடையாதுன்னு. உனக்கு கண்டிப்பா எந்த ஒரு பையன் கூடய கல்யாணம் நடக்காது. உன்னால யாருக்கும் பொண்ணோட சுகத்தை கொடுக்கவே முடியாது. கடவுள் உனக்குன்னு எழுதி வச்ச வாழ்க்கை இதுதான் போல இருக்கு. நான் சொல்ற விஷயத்தை நல்லா கேட்டுக்க. என் மரியாதை கெட்டு போற அளவுக்கு எந்த ஒரு வேலை இனிமே நீ செய்யாத.
நீ எப்போவாது யோசிச்சியா? ஒருவேளை உன்னை பத்தின உண்மை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் உன்னை ஏத்துப்பானா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான். உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவான், வெறுத்துருவான். அப்பா, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உண்மையா காதலிக்கிறோம். காதலிக்கிறீங்களா? காதலுக்கான அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு நல்லா தெரியும்பா. அப்புறம் என்னால சுவாஸ் இல்லாம வாழ முடியாது. இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? இருங்க. நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நடக்காத விஷயத்துக்காக நீ ஏமா முயற்சி பண்ணிட்டு இருக்க? நீ பொண்ணே கிடையாதுமா. நீ யாருக்குமே ஒரு பொண்ணோட சுகத்தை கொடுக்கவே முடியாது. என்னோட தாய் பாசத்தினாலதான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளவு பெரியவளா ஆக்கியிருக்கோம். ஆனா நீ எங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கறியம்மா. நீங்க இங்கிருந்து போங்க. இவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். உங்க மரியாதைக்கு பாதிப்பு வர மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் இவ செய்ய மாட்டா. வாங்க. அம்மா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அம்மா அப்பாவும் தங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைப்பாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ஆர்த்தியோட அம்மா அப்பா தங்களோட பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஒருவேளை ஆர்த்தியை பற்றிய உண்மை வெளியே தெரிஞ்சா அவளை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஏன்னா ஆர்த்தி மனதாலையும் ஆத்மாவாலையும் ஒரு பொண்ணு தான். ஆனா உடலால பாதி பெண் அப்புறம் மீதி ஆணா இருக்கா. சுகாஸ் அவளை ஒரு பொண்ணுன்னு நினைச்சுதான் காதலிச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஆர்த்தியும் அவளோட அப்பா அம்மாவும் இந்த ரகசியத்தை சமுதாயத்துக்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா எது வரைக்கும் தான் இந்த ரகசியம் ரகசியமாவே இருக்கும்? எவ்வளவு நாள்? வணக்கம், நான் அமித் பிச்சோரி. கிரைம் அலர்ட்டோட இன்னொரு எபிசோட்ல நாங்க உங்களுக்கு மற்றொரு உண்மையான கதையை காட்ட வந்திருக்கோம். ஆர்த்திக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சுகாஸ் அவளை உண்மையா காதலிச்சிட்டு இருக்கான்னு. ஆனா அந்த சுகாஸ் ஆர்த்தியை பற்றிய ரகசியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளை முழு மனசோட ஏத்துக்குவானா? அப்புறம் சுகாஸ் தன்னோட உண்மையான காதலை நிரூபிப்பானா? அவன் ஆர்த்தியை தனக்கு சொந்தமாக்கிக்குவானா? அட, என்னப்பா ஆச்சு? யாருப்பா உன்னை அடிச்சது? எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? என்னப்பா நடந்துச்சு சொல்லு. மா, நான் ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ பேரு ஆர்த்தி. இங்க பாருப்பா, அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து விலகிதான் இருக்கணும். நான் ஆர்த்தியை உண்மையாவே காதலிக்கிறேம்மா. ஆர்த்தியை தவிர வேற யார் கூடயும் வாழ்றத பத்தி யோசிக்கவே முடியாது. சரிப்பா, ஒருவேளை ஆர்த்தியை உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா உன் கூட நான் வரேன்ப்பா. அவளோட அம்மா அப்பா கிட்ட போய் நம்ம பேசலாம். அவங்க கண்டிப்பா சம்மதிப்பாங்க. அடி வாங்குறதுக்கு அப்புறமா உனக்கு புத்தி வரலையா? மறுபடியும் அடி வாங்க இங்க வரைக்கும் வந்துட்டியா? சுவாஸ், அங்கிள் ப்ளீஸ், நீங்க கோவப்படாதீங்க. நாங்க உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். எதுவும் பேச முடியாது. ப்ளீஸ்பா, இவர் என்ன ரொம்ப லவ் பண்றாருப்பா. தயவு செஞ்சு எங்க கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க. நான் இவரை இல்லனா செத்தே போயிடுவேன். உன்னோட எமோஷனல் டிராமாவை நிறுத்து. இவளை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இவளை பத்தில உண்மை உனக்கு தெரியுமா? காதலுக்கு கடந்த காலம்லாம் தெரியாது. அது மனுஷங்களை மட்டும்தான் பார்க்கும். என்னோட காதல் நிறைவேறினா எனக்கு அதுவே போதுமே அங்கிள். நான் ஆர்த்தியை கண் கலங்கமா பார்த்துப்பேன் அங்கிள். அவளை நான் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன். உங்க பொண்ணு நான் ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன் அங்கிள். ப்ளீஸ், எங்க ரெண்டு பேரையும் நீங்க பிரிச்சிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன். இங்க பாருங்கண்ணே, நான் சுஹாஸோட அம்மா. குழந்தைங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும்.
அது என் பையனாவே இருக்கலாமே. நான் என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். வா. நான் என் பொண்ணுக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். தேங்க்யூ அங்கிள். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னால என் பொண்ணுக்கு இன்னும் 6 மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஒரு பிரச்சனையும் இல்ல, எங்களுக்கும் சம்மதம் தான்.